மாதேஷ் பொதுவெளியில் அமர்ந்து செல்போனில் ரீல்ஸ் பார்த்து கொண்டிருந்தான். அதே சமயம் பிரபு அவனை தேடி அங்கே வந்தான். மெல்ல குனிந்து, என்ன பார்க்குறே கேட்டான். ரீல்ஸ் பார்க்குறேன். ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படியெல்லாம் சாகசம் பண்ணுறாங்க, எல்லாமே வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓ, நானும் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். எதுக்காக? என்ன அப்படி கேட்டுட்ட? ரீல்ஸ் போட்டு பிரபலமாகிட்டா பல பேர் நம்மளை மதிப்பாங்க, பாராட்டுவாங்க. அதை என்ஜாய் பண்ணுறதே தனி சுகம்தான். உன் வீட்டில் இருக்கிற கேமராவை நாளைக்கு கொண்டு வா. அதோ அந்த மலை மேலே போய் வீடியோ பண்ணலாம். மாதேஷ், நீ தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிறேன்னு எனக்கு படுது. ரீல்ஸ் எடுக்க மலைக்கு போகணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் முடிவு பண்ணிட்டேன், அதுலேருந்து மாற மாட்டேன். நீ ஏன் பயப்படுற? பிரபு தன் கேமராவை எடுத்து வந்தான். அதை கையாள்வதில் அவன் அனுபவசாலி. இருவரும் மலைக்கு சென்றனர். அங்கே நீர்வீழ்ச்சியும் இருந்தது. மாதேஷ் டைவ் அடித்தும் நீச்சல் அடித்த காட்சிகளை பிரபு தன் கேமராவில் பதிவு செய்து கொண்டான். போது, வா போகலாம் என்றான் பிரபு. அட, இனிமேல் தான் சாகசமே இருக்கு. நீ அதை ஷூட் பண்ண தயாராயிரு என்று மாதேஷ் தன் திறமையை காட்டினான். சில நிமிடங்களில் மாதேஷ் ஒரு கல் இடறி மலையிலிருந்து கீழே விழுந்தான். அதை பார்த்த பிரபு அதிர்ச்சியில் உறைந்து போனான். மாதேஷ் வாயிலிருந்து பேச்சே வரவில்லை. அவன் உடல் நடுங்கியது. மெல்லிய மாலையிலிருந்து எட்டி கீழே பார்த்தான். 50 அடி தூரத்தில் விழுந்து கிடந்தான். மெல்ல எச்சரிக்கையாய் இறங்கினான். மாதேஷ் ரத்த காயங்களோடு பிரபு தனது செல்போனை எடுத்து போலீஸ் நிலையத்திற்கு தகவல் சொன்னான். பிரபு போனில் இருக்கும் இடத்தையும் குறிப்பிட்டான். போலீஸ்காரர் மருத்துவமனைக்கு தகவல் சொல்லி ஆம்புலன்ஸை வரவழைத்தார். மலையில் கொஞ்ச தூரத்தில் விழுந்த, அதுவே அதல பதலமாக இருந்தால் உன் கதி என்ன ஆயிருக்கும்? அசடு துணிச்சலோடு செயல்படுவதும் தப்புன்னு இப்பவாது புரிஞ்சுக்க என்றான் மாதேஷ்.